Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 127. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு வழியா மலைய வந்துருச்சு, சண்டைய நின்னுருச்சு, விவி கத்தன கத்து மொத்த ஊருக்குமே கேட்டுருச்சு. இந்த கெட்ட கனவு இதோட முடியுது, இனிமேட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லன்னு சொல்லுவா. ஆனா அங்க மக்களால ஏத்துக்க முடியல. பின்ன நடந்ததெல்லாம் சாதாரணமான உயிர் தியாகமா? அது மட்டும் இல்லாம கிங்கு நனோஹானால இவங்க கண்ணு முன்னாடியே அட்டாக் பண்ணி மட்டமா பேசி ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு. கூடவே ராயல் ஆர்மி ரெபல் ஆர்மியோட லீடர் கோசாவை சுட்டு தள்ளாங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு ராயல் ஆர்மி ரெபல் ஆர்மியை மோசமா தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி ரெபலியன்ஸ் எல்லாம் சைலண்டா இருப்பாங்க? ஆமா ஆமான்னு எல்லாம் மாத்தி மாத்தி கத்திட்டே கிடப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு டீமுக்குமே சண்டை ஓயற மாதிரி இல்ல, மாத்தி மாத்தி முறைச்சுக்கிட்டே நிப்பாங்களா. அந்த டைம் ராயல் ஆர்மி உங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கீழே போடுங்கன்னு ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா நம்ம சக்கா. அந்த டைம் ரெபல் ஆர்மி நீங்களும் உங்க ஆயுதத்தை கீழே போடுங்கன்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா இகாரம் ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வருவான். அவனை பார்த்தவனே எல்லாம் வாய பொளந்துருவாங்க. விவிக்கெல்லாம் செம ஷாக்கு. ஏன்னா ரோபின் அவனை கொன்னுட்டான்னு நினைச்சான், ஆனா இன்னும் சாகல போல. உடனே அவனை பாக்குறதுக்காக அடிச்சு புரண்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கி ஓடி வருவான். குதிச்சிருவான்னு நினைச்சேன், நல்ல வேலை இறங்கி வர்றான். எப்படியாச்சும் போய் ஹோம்லேண்ட காப்பாத்துன்னு சொல்லி அனுப்பி வச்சான். ஒரு வழியா வந்து காப்பாத்திட்டான். இங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியம், இந்த ஆளு விஸ்கி பீக்லயே வெடிச்சு செத்துட்டானே, எப்படி தப்பிச்சான்னு. இங்க ரெபல் ஆர்மி எல்லாம் அப்படியே சுத்தி நிப்பாங்களா. அப்ப இகாரம் அந்த பொடி பையகிட்ட உன்னால பேச முடிஞ்சா அந்த உண்மையை சொல்லுமா. அத்தனை பேத்துக்கு அந்த பையனை பார்க்கும் போதே தெரியுது நனஹோனாவை சேர்ந்தவன்னு. இந்த பொடி பயல தான் ராயல் ஆர்மி அடிச்சு திருக்க விட்டானுங்க. ஆனா அவனுக்கு யாருமே நிஜமான ராயல் ஆர்மி இல்லையே. அது அந்த பயலுக்கும் நல்லாவே தெரியும். அந்த டைம் அவனால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அவனை அடிச்சு மட்டம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அவனால முடியுது. அதனாலேயே கஷ்டப்பட்டு மேட்டர் சொல்லுவான். அதெல்லாம் உண்மை இல்ல, அது நிஜமான கிங்கே கிடையாது, நான் பார்த்தேன். வேற ஒருத்தன் மாறு வேஷத்துல வந்து ஏமாத்திட்டான். அண்ட் அட்டாக் பண்ணதும் ராயல் ஆர்மி இல்லன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுவான். அத்தனை பேருமே செம்மையா ஷாக் ஆவாங்க. ஏன்னா இவங்க சண்டை ஸ்டார்ட் ஆனதே அங்கதானே. அப்படின்னா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு அப்பதான் புரிய வருது. விகாரம் யாரும் குழம்ப வேண்டாம், நடந்த எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க கையில இருக்க எல்லாத்தோட வெப்பனையுமே கீழே போடுங்கப்பா. அவன் சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ராயல் ஆர்மியும் ரெபல் ஆர்மியும் அவங்க ஆயுதத்தை கீழே போட்டுருவாங்க. இங்க விவி வேகமா ஸ்டெப்ஸ்ல இறங்கி வருவா. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அவ அப்பவே ஓடி வரும்போது அவ கால்ல இருந்த செருப்பு அந்து போச்சு. இப்ப யாரு இவளுக்கு செருப்பு கொடுத்தான்னு தெரியல. சரி எப்படியோ வந்துட்டா. அப்படி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு யாருமே இல்ல. எங்க போனாங்கன்னு பதறிட்டு இருப்பா. நம்மளுக்கு லூஃபியை தேடி அப்படியே பொறுமையா போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா கிங் அவனை தூக்கிட்டு வந்திருப்பாரு. சஞ்சிக்கு அது கிங்குன்னு கூட தெரியல. நீங்க யாரோ எவரோ தெரியல, ஆனா நீங்க அவனை தூக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவன் எங்கல்ல ஒருத்தன், நாங்க இனிமேட்டு பாத்துக்கிறோம்பா அப்படின்னா விவி கூப்பிட்டு வந்த பைரட்ஸ் நீங்க தானான்னு கேட்பான். எல்லாம் ஒரு செகண்ட் ஷாக் ஆவாங்க, எப்படி இவருக்கு அந்த மேட்டர் தெரியும்னு. அந்த டைம் விவி டாடி டாடின்னு கத்திட்டே வருவா. எது டாடியான்னு சஞ்சி செம்மையா ஷாக் ஆயிருவான். அப்படின்னா விவியோட அப்பாவா நீங்க? நெம்ப சூப்பரும்பா. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இங்குன்னே தெரிய வருது. அப்புறம் என்ன நடந்த பஞ்சாயத்தை பூரா சொல்லுவாரு. ஒரு சாகரக்கே ரெடி ஆயிட்டாராமா. ஆனா லூஃபி வந்து எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல மாத்தி நீ காப்பாத்திட்டான் அப்படின்னு லூஃபிய பெருமையா சொல்லுவாரு. என்ன நம்ம பையன் என்ன பண்ணிருப்பானா, crocodile அடிச்சு திருக்க விட்டு அவனை மட்டையாக்கிட்டு அப்படியே பேன் வந்து விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த மார்ச்சுரி டெம்பிள் மொத்தமா இடிஞ்சு விழுந்துட்டு இருந்துச்சுல. அப்படி முடியாம இருந்த டைம்ல கூட கிங்கையும் ரோபினையும் காப்பாத்தி மேல தூக்கிட்டு வந்துட்டானாமா. அவரால நம்பவே முடியல இந்த அளவுக்கு இந்த பையலுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்கான்னு. அப்ப பாய்சன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சாயத்துல அது நியூட்ரலைஸ் ஆயிருச்சு. இப்போதைக்கு அவனுக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தா போதும், வேற எந்த பிரச்சனையும் இல்ல பாரு. முதல்ல விவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ ஒரு மூலையில போய் உட்காந்துக்குவான். இப்ப என்னன்னா ரெபலியன்ஸுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த பஞ்சாயத்தை பண்ணலாம் கிங் இல்ல அந்த வில்ல பயலுகன்னு. இனி இவங்க போய் ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா பேசினாங்கனாலே போதும், அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்களா. விவி உடனே நான் உங்களை பத்தியும் எல்லாத்திட்டையுமே சொல்லுவேன்பா, ஆனா சஞ்சி அதெல்லாம் வேண்டாமா, நாங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க, தேவையில்லாம எதுக்கு உங்க கண்ட்ரி விஷயத்துல இன்வால்வ் ஆகணுங்கிற மாதிரி கேட்பான். எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா. சாப்பர் நாக்க தொங்க போட்டு பசிக்குதும்பா. நம்மையும் எனக்கும் பசிக்குது, சுத்தமா முடியலாம்பாலா. உடனே விவியும் கிங்கும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து பேலஸ்க்கு கிளம்பிடுவாங்க. இங்க இவ்வளவு நேரம் நம்மளுக்கு சும்மா கெத்தா பேசிட்டு இருந்தாங்கல்ல, இங்க போன உடனே நிக்க முடியாம அதே இடத்துல போத்துன்னு விழுவாங்க. எல்லாம் பில்டப். இந்த ஸ்மோக்கர் பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி crocodile காட்டுறாங்க. என்ன அவங்கிட்ட எந்த ஒரு அசையும் இல்ல, என்ன அடி ஊடு கட்டி அடிச்சிருக்கான்ல, என்ன இவன் தான் இந்த சில்லறத்தனமான வேலையை பார்த்திருக்கான்னு இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. யாராலையும் நம்பவே முடியல இப்படி ஒரு வேலையை பார்த்தான்னு. என்ன இவன் இந்த கண்ட்ரியோட ஹீரோவா பார்த்தாங்கல்ல, ஆனா கடைசியில இவனே கேடுகட்ட பயலா இருக்கானேன்னு எல்லாத்துக்கும் கவலை. அப்போ டஷிகி மெரைனாளோட வந்து crocodile சீக்ரெட் கிரைம் சிண்டிகேட் பரக்கு ஒர்க்ஸோட பிரசிடென்ட் 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன் ஆர்டிபிஷியலா ரெயின் மேக் பண்ற ஷிப்பை இந்த பரக்கு ஒர்க்ஸ் சேர்ந்தவங்க வாங்கி இருக்காங்க. அதுல இப்போ டான்ஸ் பவுடரை கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அதனால நேவி ஆபீசரா கவர்மெண்டோட ரூல்ஸ் படி இவன் பண்ண தப்புக்கும் கிரைமுக்கும் இவனையும் சரி இவன் கூட்டத்தை சேர்ந்தவங்களையும் சரி எல்லாத்தையுமே மொத்தமா அரெஸ்ட் பண்றோம்பா. இங்க நல்ல வேலை கருக்கும் எதுவும் ஆகல, ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. இவங்க கூட்டம் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா இந்த கண்ட்ரியே அழிஞ்சிருக்கும். அப்படியே கட் பண்ணி மிஸ்டர் 1 2 4 5 6 அடிப்பட்டவன் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. எல்லாம் இன்னும் பேனு தான் கிடப்பாங்க. அதுல என்னன்னா இந்த மிஸ்டர்
2 மட்டும் முக்கிக்கிட்டே நடந்து வருவான். மத்தவங்க எல்லாம் மட்டையாய் தான் கிடப்பாங்க. அப்படியே மொத்த கூட்டமும் அமைதியா நின்னுட்டு இருக்கும். அப்போ கோசா நம்ம சரி பண்ண முடியாத ஒரு தப்பா பண்ணிட்டோம்னு ரொம்ப சோகமா சொல்லுவான். விவிக்குமே இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அவங்க அப்பா தான் ஒண்ணும் கவலைப்படாத, அதாவது இப்ப என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு, இனி அதை நினைச்சு ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, இவங்க அந்த சண்டையில இழந்தது தான் ஜாஸ்தி, இவங்க கெயின் பண்ணதுன்னு ஒண்ணும் இல்ல. அதனால இப்ப நீங்க யார் கூட சண்டை போட்டீங்களோ எப்படி சண்டை போட்டீங்களோ அதை பத்தி கவலையே இல்ல. சண்டை எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சு. நடந்த விஷயத்தெல்லாம் தூக்கி தூர போடுங்க. இந்த போரை விட்டு வெளியே வாங்க. எல்லாரும் ஒன்னா உயிரோட சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு டைலாக் அடிப்பாரா? அதை பார்த்துட்டு சக்காக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரா வரும். இவருதாயா நிஜமான கிங்கும்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நனோஹனால இந்த மாதிரி அட்டாக் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை தப்பா சொன்னாங்கல்ல, அது உண்மை இல்லன்னு தெரிஞ்சவன அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி. உடனே அவர் கையை தூக்கி இது அலபாஸ்டா கிங்டம் நம்ம நாடு பாரு. உடனே எல்லாம் தேம்பி தேம்பி அழுவாங்க. அவசரப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு. பாவம் இங்க நம்ம பயிலுக எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆகி அப்படியே பேன்னு கிடப்பாங்க. ஒரு வழியா இவங்க நினைச்ச மாதிரியே சொல்ல முடியாத ஒரு போரை நிறுத்திட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையா காட்டுறாங்க. அத்தனை பேரும் சுத்தமா முடியாம படுத்து கிடக்கிறதோட ஒரு கப்பலை காட்டுறாங்க. அதுலதான் ஸ்மோக்கர் இருப்பான். அப்ப அவங்க கிட்ட ஹீனன் ஒருத்தி ஏண்டா லூசு பையில டான்ஸ் பவுடரை யூஸ் பண்ணியான்னு கேப்பான். ஆனா அவன் லூசு, இதை விட பெஸ்டான கிரைம் எல்லாம் நான் பக்காவா பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது யூஸ் பண்ணனும் சொல்ல மாட்டான், பண்ணலன்னு சொல்ல மாட்டான். அலபாஸ்டாவோட கிங் டான்ஸ் பவுடரை யூஸ் பண்ண கூடாதுன்னு விட்டுட்டாரு. அவரே அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது அந்த வேலையை இவன் பண்ணான்னா அவரோட நீதிக்கு எதிரா மாறின மாதிரி ஆயிரும்ல. சோ நான் பண்ணலங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீனாக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஸ்மோக்கர் மத்தவங்களை நல்ல விதமா சொல்லவே மாட்டான். ஆனா இப்ப இப்படி சொல்றீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த முழுங்குறாங்கிற மாதிரி சொல்லுவாளா? அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வேலை, பேசாம போயிருப்பான். அவளுக்கு என்ன காண்டுன்னா அவளோட எலைட் யூனிட்ட கப்பலை தேர்றதுக்காக கூட்டு போயிருப்பான். அதுதான் அவளுக்கு செம்ம காண்டா இருக்காமா. அட நம்ம எல்லாம் ஒன்னா நேவில சேர்ந்தவங்க, எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஃப்ரீயா விடுமா. இப்படியே பேசிய நீ அமைக்கிரு கொய்யால. உன் கூட இருக்க டஷிக்கிய நீ என்னென்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கியோ பாவம்பா. ஆக்சுவலா இப்ப இவங்க இருக்குது ஆர்டிபிஷியலா ரெயின் மேக் பண்ற ஒரு ஷிப். இந்த ஷிப்பையும் இப்ப டஷிக்கி crocodile கூட்டு வருவாளாமா. அவனையும் ஒன்னா சேர்த்து வச்சு கூப்பிட்டு போயிருன்னு ஹினா கிட்ட சொல்லுவான். நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க, என்னால முடியாதுங்கிற மாதிரியே சொல்லுவாளா. ரைட் காயின் டாஸ் பண்ணுவான். அவ ஹெட்ஸ் சொல்லுவா. நான் விழுந்தது டெய்லு. கொய்யால எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துகிறது. நீ நேவில ஜாயின் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க. உன்னை திருத்த முடியாதும்பா. ஐ நோன்னு கேஷுவலா சொல்லுவான். அதே நேரம் டஷிக்கியோ மெரைன் ஆளுகளும் லூஃபியோட டீம் எல்லாம் அங்க பேன்னு மயங்கி கிடக்கிறத வந்து பாத்துருவாங்க. ஆக்சுவலா இப்ப நினைச்சாங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே தேடப்படக்கூடிய கிரிமினல் ஆச்சே. மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் கஷ்டங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. டஷிக்கி நான் உங்க மேல கை வைக்க அலோவ் பண்ண மாட்டேன்பா. மெரைன் ஆளுங்க விட மாட்டானுங்க. இப்பதான் அவங்க ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க. எப்படியாச்சும் பிடிச்சிடலாங்கிற மாதிரி உசுப்பேத்தி விடுவானுங்க. ஆனா அவ திரும்பி ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவா. அவ்வளவுதான் அலியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இவ தொட விட மாட்டான்னு. அதே நேரம் இங்க சண்டை போட்ட மக்கள்லாம் அவங்க பாட்டுக்கு அமைதியா போவாங்க. கோசா கிட்ட விவி செத்துறாதரா, செத்து தொலைஞ்சாத, உங்க அப்பா இன்னும் யூபால தான் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு உன்னோட உதவி தேவைம்பா. நீ இன்னும் எல்லாத்த பத்தியும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. யூபாவை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியல. ஆனா கண்டிப்பா என்ன ஆனாலும் எங்க அப்பா செத்து இருக்க மாட்டாரு. அது மட்டும் நான் அடிச்சு சொல்லுவேன்பா. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாத்துக்குமே பயங்கரமா அடிபட்டு இருக்குல்ல. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஜூரிஸையுமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூபாக்கு போறானாமா. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாத்தையுமே அப்டேட் பண்றேன்னு வேற சொல்லுவான். மக்கள் எல்லாம் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ரெபலியன் குரூப்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனையும் ஓவர்னு சொல்லி டேங்க்ல எல்லாம் தனியா பிடிப்பாங்க. எல்லாம் ஜாலியா மலையில நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அலுப்பர்னால மட்டும் பெய்யல, எல்லா இடத்துலயுமே மழை பெஞ்சுட்டு இருக்கு. அப்படியே யூபால காட்டுறாங்க. கோசா சொன்ன மாதிரி அவங்க அப்பா இன்னுமே சாகல. அவர் முயற்சியை கைவிடாம குளிய தோண்டிட்டே தான் இருந்திருக்காரு. மழை வந்த உடனே அவருக்கு செம ஹாப்பி. ஆனா அவரோட பையன் கண்டிப்பா மழையெல்லாம் வராதுன்னு அவசர கொடுக்க மாதிரி எல்லா பஞ்சாயத்தும் பண்ணி வச்சிட்டான்ல. இப்ப என்னாச்சு, ஜஸ்ட் 3 வருஷம் தானே ஆச்சு. இப்ப பார்த்தா மழை வந்துருச்சு. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆக்சுவலா இந்த மழை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கலையாமா. ஐ மீன் இந்த டான்ஸ் பவுடர் இல்ல ஆர்டிபிஷியலா எதுவும் பண்ணி வரலையாமா. தானா வந்திருக்கு. அதுவும் விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கும். நைட் ஆயிருச்சு, மழை நிக்கவே இல்ல, பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மால காட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து அத்தனை பேர்த்தையும் படுக்க போட்டுருப்பாங்க. எல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா விவியால சுத்தமா தூங்க முடியல. இகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனையானு கேப்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த மலையை பார்த்துட்டு இருந்தேன்பா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க கண்ட்ரில பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த அழகை ரசிக்க வேண்டாம். அப்படியே மத்தவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாம் குண்டாங்குறையா கண்ட மணிக்கு கவுந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன இந்த பெல்லு செத்து போயிட்டான்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இகாரம்க்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நேர்மையான ஸ்ட்ராங்கான வாரியர். அவனோட கடமையை அவன் பக்காவா பண்ணிட்டான்பா. விவியும் சந்தோஷமா ஆமா அவருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும்பா, அவனை கண்டிப்பா ஹானர் பண்ணணுங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. அப்படியே கட் பண்ணா அஷிகி நேரா மெரைன் கப்பலுக்கு ரிட்டர்ன் ஆவா. ஹீனா தான் வந்து வெல்கம் பண்ணுவா. என்ன வந்தவ ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சோகமா போவா. ஹீனா பார்த்துட்டு ஏன் இந்த சோகம், என்ன பஞ்சாயத்தா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பா. அஷிகி நேரா போய் கேப்டன் ஸ்மோக்கர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவா. நான் எல்லா வேலையும் பக்காவா முடிச்சுட்டு வந்துட்டேன்னு. அவன் நல்ல வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் அந்த பைரட்ஸுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுவான். இப்ப டஷிகிக்கு என்ன கவலைன்னா கையில கிடைச்ச பைரட்ஸையும் வேண்டான்னு விட்டு வந்தால அது மெரைனை பொறுத்த வரைக்கும் தப்புதான். அதனால நீ மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா ஸ்மோக்கர் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற, நீ உன்னோட நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கலையான்னு கேப்பான். இல்லவே இல்லம்பா. ஆக்சுவலா அவளுக்கு எந்த சாய்ஸுமே இல்லையாமா. அப்பா அவளுக்கு crocodile சொன்னாதான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது தோத்தவன் என்னைக்குமே நீதி நேர்மையை பத்தி பேசவே கூடாது. அப்படி ஒரு கடல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால ஒழுங்கா இங்க இருந்து போன்னு மிரட்டிட்டு போயிருப்பான். டஷிகிக்கு என்ன அவமானமா இருக்குன்னா எனிமீஸ் எல்லாம்
எல்லாம் எங்க இருக்காங்கன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவளால எந்த பக்கம் இருக்காங்கன்னு சொல்ல மட்டும் தான் முடிஞ்சதே தவிர போய் அவங்களை அட்டாக் பண்ணி பிடிக்க முடியல. அவளுக்கு பாம் எப்ப வெடிக்கும்னு தெரியும். ஆனாலும் அந்த பாம தடுக்கிற இடத்துல இவ இல்ல. ஹெல்ப் மட்டும் தான் பண்ண முடிஞ்சு. என்ன இவளதான் அந்த நிக்கோ ராபின் வச்சு செஞ்சாலே. இப்படி இருக்கும்போது அவளால ஜஸ்டிஸா ஃபாலோ பண்ண முடியல. அத ரொம்ப சோகமா சொல்லுவா. ஸ்மோக்கர் என்ன சொல்லுவான், இப்ப வரைக்கும் நமக்கு ஈக்குவலான ஆளுங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப ரொம்ப மோசமாவும் பயங்கரமாவும் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த கடல்ல இந்த மாதிரி அவங்க மேல வரலனா கண்டிப்பா செத்துருவாங்க. ஒண்ணு முன்னேறி போகணும், இல்ல சாகணும். இதெல்லாம் கேட்டுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கிளம்புவா. என்ன ஸ்மோக்கர் முட்டாளுமா, என்னடான்னு பார்த்தா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. நீ அழுகிற அளவுக்கு அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீனா கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவ, கவலைப்படாதேம்மா. அங்க இருக்க மெரைன் ஆளுகளுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கூடுவானுங்க. நான் எப்படியும் ஸ்ட்ராங் ஆகி காட்டுவேன்னு ஒரு கத்துவா. இந்த தைரியம் எல்லாத்துக்குமே இருக்கணும். சரி எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்துங்கடா கிளம்பலாமா. அந்த டைம் ஸ்மோக்கருக்கு நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து போன் வந்திருக்கும். என்னன்னு கேட்டா crocodileயும் crocodileோட ஆளுகளையும் புடிச்சிருக்காங்கல்ல. சோ அவங்கள என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு டாப் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்களாமா. இவன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண கூடாதுன்னு இன்டைரக்டா சொல்றானுங்க. இதுல வேற டஷிகிக்கு மெடலும் கொடுத்துற சொல்லுவாங்களா. அப்போ ஸ்மோக்கர் ஷாக் ஆகி நாங்க ஒன்னும் crocodile புடியல, ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு ஒழுங்கா படிக்கலையான்னு கேட்பான். ஆப்போசிட்ல பேசுறவன் உங்க எல்லாத்துக்குமே ரேங்க் ஒன்னு அதிகமாக போகுது, இது எல்லாமே உங்களோட ஹார்ட் ஒர்க்னு crocodile இவங்க பிடிச்ச மாதிரியே பேசுவான். உனக்கு கேக்குதா இல்லையா, crocodile கூடயும் பரக் ஒர்க்ஸ் கூடயும் மண்டத்தைய சண்டை போட்டது நாங்க இல்ல, அந்த ஸ்டார் ஹேட் பைரட்டோட கேங்கு, புரியலையான்னு சொல்லி கத்துவான். என்ன சொல்லுவான், நீ என்ன சொன்னாலும் ஒரு பிரோஜனமும் இல்ல. கவர்மெண்ட் இந்த பஞ்சாயத்தை எப்படியும் மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல இருக்க யாருக்குமே இந்த அலபாஸ்டா பஞ்சாயத்தை பத்தி சுத்தமா தெரியாது. crocodile அந்த பஞ்சாயத்து வெளியே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மூடி மறைச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு பைரட்ஸ் குரூப் வந்து அலபாஸ்டாவை காப்பாத்துச்சுன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா, இல்ல இந்த உலகம் தான் ஏத்துக்குமா. அதனால வேஸ்ட், பேசாம இரும்பா. அவனுங்களும் அதான் சொல்லுவானுங்க, உங்க ரெண்டு பேத்துக்குமே மெடல் கொடுக்க பிளான் பண்ணிருக்கோம், அவார்டு செரிமோனியில வந்து கலந்துக்கங்கப்பா. ஸ்மோக்கர் அப்போ விடாம கத்திக்கிட்டே தான் இருப்பான். என்னடா சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஈனா கத்தாத, டாப் அபிஷியல்ஸ் ஒபே பண்ணலனா என்ன ஆகும்னு தெரியும்ல, அதனால சைலண்டா இரும்பா. அவனால ஒத்துக்க முடியல. ஏன்னா இவனோட அசிஸ்டன்ட் டஷிகி crocodile பிடிக்க பிளான் பண்ணா, அவளால பிடிக்க முடியலன்னு தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நாலு கெல்ட்டு பயிலுக மேல இருந்துகிட்டு ஏதாச்சும் சொன்னானுங்கன்னா என்னால எப்படி ஒத்துக்க முடியும். உடனே ஹீனா ஸ்மோக்கர் ஒத்துக்கம்பா, ஆனா அவன் ஒத்துக்க முடியாதுன்னு சும்மா கேத்தா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.